நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்னா ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சா போதும் லாங் டேர்ம் நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துரும் அப்படின்றது மட்டும் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங் வரும்போது ஒரு போர்ட்ஃபோலியோவை ப்ராப்பராக பில்ட் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், சிஸ்டம் இருக்கணும். அது இல்லை அப்படின்னா லாங் டேர்ம் நம்ம போர்ட்ஃபோலியோ ப்ராஃபிட்டே கொடுக்காது, ஸ்டில் நெகட்டிவாக தான் இருக்கும். இந்த விஷயம் கேட்கவே ஆச்சரியமாக தான் இருக்கும். அதை பற்றி அந்த வீடியோவில் வந்து தெளிவாக பேச போகிறேன். எப்படி ஒரு குட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுன்றது இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சு சேவ் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் இன்வெஸ்டர் பண்ணுற தப்பு ஒரே செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸாக பார்த்து ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது. அந்த ஒரு செக்டார் நெகட்டிவ் ஆச்சுன்னா உங்க போர்ட்ஃபோலியோவே ஃபுல்லாக டவுன் ஆயிரும். அது கூடவே பேட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக் லாஸ்ல இருந்தாலும் அதை கட் பண்ணாம ஒரு லாங் டேர்ம்ல நல்லா போயிருன்ற ஹோப்ல ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு சில ஸ்டாக்ஸோட லாஸ் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்க ப்ராஃபிட் பண்ற கம்பெனியோட ப்ராஃபிட்டையுமே ஈட் பண்ணும், சாப்பிட்டுட்டு இருக்கும். அதுவும் இல்லாம நிறைய பீப்புள் பண்ற தப்பு ஒரு கம்பெனி என்ன பிசினஸ் பண்றாங்கன்னே தெரியாம சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர் சொன்னாங்கன்ற ஹைப்னாலேயே அதை வாங்கி வச்சிருப்பாங்க. அது ரொம்ப நாள் ஹோல்டிங்ல நெகட்டிவா தான் இருக்கும், ஸ்டில் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம போர்ட்ஃபோலியோல 40க்கு மேல ஸ்டாக் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட சேர்த்து இந்த எந்த ஸ்டாக்குமே எப்போ எக்ஸிட் ஆகணுன்ற பிளானே இருக்காது. இந்த தப்பு தான் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க போர்ட்ஃபோலியோ 10 வருஷம் ஆனாலும் ப்ராஃபிட்டுக்கு போகாது, நெகட்டிவா தான் இருக்கும். கேட்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இதுதான் ட்ரூத். மோஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர் திங்க் பண்றது நெக்ஸ்ட் மல்டி பேக்கரை கண்டுபிடிக்கணும், சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஸ்டாக் யாராவது சொன்னாங்கன்னா உடனே வாங்கி போட்டுருவாங்க, போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிடுவாங்க. பட் ரியல் கேம் என்னன்னா போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும். ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா போர்ட்ஃபோலியோல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருந்தாலும் பிரோஜனம் கிடையாது. எல்லாமே பேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ நான் கேட்கிற கேள்விக்கு உங்களுக்குள்ளே ஹானஸ்டா பதில் சொல்லிக்கோங்க. உங்க போர்ட்ஃபோலியோல செக்டார் அலோகேஷன் இருக்கா? எவ்வளவு செக்டார் ஸ்டாக்ஸ் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்குன்னு தெரியுமா? ஒரு ஸ்டாக் லாஸ் ஆயிட்டு இருக்கு இல்ல ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்குன்னா எக்ஸிட்னு ஏதாவது ரூல் வச்சிருக்கீங்களா? எப்போ ஒரு ஸ்டாக்கை ஆவரேஜ் பண்ணும் பிளான் இருக்கா? உங்ககிட்ட டெடிகேட்டடா வாட்ச் லிஸ்ட் இருக்கா? உங்ககிட்ட இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எல்லாம் யூ ஆர் நாட் அ இன்வெஸ்டர், யூ ஆர் கெஸ்ஸிங். நீங்க கெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க காசு எடுத்துட்டு போய் சும்மா ஏதோ ஒன்றுல போட்டுட்டு இருக்கீங்க. சீரியஸா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஸ்மார்ட் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க, எந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு ஒன் பை ஒன் ஷேர் பண்றேன். அவங்க கிட்ட ஸ்டாக் செலக்ட் பண்றதுக்கு ரோல் இருக்கும். வாட்ச் லிஸ்ட் கிளியரா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. செக்டார் டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருப்பாங்க. எந்த செக்டார்ல எப்போ இன்வெஸ்ட் பண்ணணுன்றது பக்காவா தெரியும். அது கூடவே வென் டு ஆவரேஜ், வென் டு எக்ஸிட், வென் டு ரீபேலன்ஸ், இந்த 3 கொஸ்டினுக்கும் ஆன்சர் எப்பயுமே கையில் இருக்கும். இந்த சிஸ்டம் தான் அவங்களுடைய வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த வீடியோ திருப்பி கேட்க டீட்டெயிலாக புரியும். ரேண்டமாக ஒரு போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணி வச்சுட்டு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பில்ட் அ ப்ராசஸ், அதுக்கப்புறம் வெல்த்தை பில்ட் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு தெரியப்படுத்துன்றேன். எப்பயும் சொல்ற மாதிரி தான் இன்வெஸ்டிங் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சு பண்ணும்போது